வணக்கம். நான் டாக்டர் சாய்ராமன். குடல் கணையம் கல்லீரல் துறை பிரிவில் உதவி பேராசிரியராக இருக்கேன். ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க குழந்தை மஞ்சக்காமாலையினால் அட்மிஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு வயிற்று வலி, வாந்தி, காய்ச்சலோடு சேர்றாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, பித்தப்பையில் கல் இந்த கல்லும் கசடும் கீழே இறங்கி பித்தம் போகிற பாதையை அடைச்சிருக்கு. அதனால் கணையமும் சேர்ந்து வீங்கி இருந்தது. ஸோ ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாங்க. வைத்தியங்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்கள ஆளை கொஞ்சம் தெளிவாக்கிட்டு 22ஆம் தேதி இந்த கசடு எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயக்க டாக்டர்கிட்ட, நம்ம டீன் சார் கிட்ட, குழந்தைகள் பேராசிரியர் எல்லாருக்கிட்டே கலந்து பேசிட்டு எல்லோரும் ஒரு டீமாக ஒரு கன்சென்சஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி எடுக்கிறோம். 22ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு இந்த ப்ரொசீஜர் ஒரு மணி நேரம் நடந்தது. இந்த ERCPங்கிற ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு எண்டோஸ்கோப் போட்டு பித்தம் போகிற பாதையை விரித்து விட்டுட்டு இருக்கிற கல் கசடை எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஸ்டென்ட் போட்டு விடுவோம். ஸோ இதை போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கே குழந்தைக்கு காமாலை அளவு 1.2 குறைஞ்சிருச்சு. 6.2 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த OTPTங்கிற வீக்க காரணிகள் எல்லாமே, CRP எல்லாமே நல்லா குறைஞ்சி வாய் வழியாக சாப்பாடை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இன்றைக்கி அவங்களோட நரம்பூசி டோஸ் இன்றைக்கி மார்னிங்கோட முடியுது. நல்ல நிலைமையில் இன்றைக்கி குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுங்கிறது தூத்துக்குடியில் இதான் வாட்டி. தென் தமிழகத்தில் இருக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சமீப காலங்களில் இதுவே முறை.